நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. ஒரு வறண்ட ஒரு வாழ்க்கை இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு பொங்கி எழும்புகிற வாழ்க்கை, பாய்கிற வாழ்க்கை, புரள்கிற வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, இப்படி வாழ்கிறதா கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுவாராக, ஆண்டவர் நமக்கு தயவு காட்டுவாராக. ஸ்தோத்திர கர்த்தாவே, பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தருளுவீராக. நீர் இரக்கம் காட்டும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எப்போ மாறும், இந்த சூழ்நிலை எப்போ மாறும் என்று ஒவ்வொரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இது மாறாதா, இது சரியாகாதா, ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதை தான் நம்பிட்டு இருக்கிறேன், அது கிடைச்சா நல்லாயிருன்னு பார்க்குறேன், அந்த வேலையை தான் நம்பிட்டு இருக்கிறேன், அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அவர் அதை செய்வார்னு நினைக்கிறேன், இப்படிலாம் நம்ம நம்பிட்டு உட்கார்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை தவிர நீ எதை சார்ந்து கொண்டிருந்தாலும் அது உனக்கு ஆசீர்வாதம் வராது. இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொன்னால் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் அவரையே சார்ந்திருப்பதற்கு அடையாளம். உன்னுடைய தேவை, நான் கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறேன். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறேன். இந்த பிரச்சனை மாறும், அது கர்த்தரை தான் நான் சார்ந்திருக்கிறேன், அவர் நிச்சயமாக அதை மாற்றுவார். அப்போ காத்திருக்கிறதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் அது குறிக்கிறது. யாரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை பற்றி பேசுது? கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஒவ்வொரு அனுதின தேவையாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் நிச்சயமாக எனக்கு அதை வாய்க்க செய்வார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்ம எல்லாருக்குமே வரணும். ஏன்னா பல வேளைகளிலே நம்முடைய திறமைகள், நம்முடைய ஞானங்கள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய அனுபவங்களுக்குள்ள நம்ம நம்பிக்கை வச்சு ஏமாந்து போயிடுறோம். அப்படி போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் தேவன் மேலே முழுக்க முழுக்க அவரை சார்ந்து நீ வாழ பழகி கொண்டால், எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய நீ அழுத்தத்துக்குள்ளே இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே இருந்தாலும், நிச்சயமாக நீ மேலே எழும்ப முடியும். ஏன்னா நீ யாரை சார்ந்திருக்கிற? கர்த்தரை. அல்லேலூயா. தெளிவாக சொல்லுது, கர்த்தருக்கு, மனுஷனுக்கு இல்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு அவர் சொல்கிறார், அவர்கள் புது பலன் அடைவார்களாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பலனு? உங்களுக்கு கர்த்தர் புது பலனை தருவார். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை மேற்கொள்ள, அதை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். அந்த நேரத்துக்கு தேவையான காரியங்களை அவர் செய்கிறார். அந்த புது பலன் என்று சொல்லிவிட்டு, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகுகளைப் போல. ஏன் கழுகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? பறவைகளிலே ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கிறது. ஆனால் இந்த கழுகு மாத்திரம் வித்தியாசமானது. அது எந்த பறவைகளோடு கூட சேர்ந்து வாழாது.
அது எப்பொழுது தனித்து பறக்கக்கூடியது. மற்ற பறவைகள் போல ஒரு சாதாரணமான உயரத்தில் அது பறக்க போறதில்லை. அது ஒரு 10,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய ஒன்றான ஒரு பறவையாக இருக்கிறது அந்த கழுகு. அந்த கழுகு பாருங்க, எப்பொழுதுமே நான் சொன்ன மாதிரி தனிமையாக வாழும். அதனுடைய பார்வை கூரிய பார்வை. 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதை கூட தெளிவாய் பார்க்கக்கூடிய பார்வை அதற்கு. அது ஒரு பொருளை பார்த்து விட்டால், தன்னுடைய இரையை கவ வேண்டும் என்று நினைத்து விட்டால், அது எந்த சூழ்நிலை வந்தாலும் அதையெல்லாம் பார்க்காம அதை எப்படியாவது அதை அடித்து அதை தூக்கி போகிற வரைக்கும் அதிலேயே தான் கவனம் செலுத்தும் தவிர வேற எந்த இடத்திலும் தன்னுடைய கவனத்தை சிதற விடாது. ஒருவேளை ஒரு பெரிய மிருகத்தின் மேல் அது கண்பட்டது, அதை அடித்தால், அந்த மிருகம் திருப்பி அடித்தால் பயந்து அது பின் விலகாது. ஐயோ இந்த பெரிய மிருகமாக இருக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப பின்மாற்றத்துக்குள்ளே போகாது. பாருங்க, என்ன நடந்தாலும் அதை நான் அடிச்சே ஆவேன்னு சொல்லி ஒரு உறுதியான மனதோடு போராடக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த மழை காலங்களிலே பயங்கரமான இடி காற்றெல்லாம் அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவைகள் ஆங்காங்கே பறக்கிறத பார்க்கவே முடியாது. பாருங்க, அந்த பறவைகள் எல்லாம் ஏதாவது மரத்து மேலே, ஏதாவது ஒரு கட்டடத்துக்குள்ளே, ஏதாவது ஒரு பகுதியில் போய் பயந்து உக்காந்துட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த இடி மின்னலெல்லாம் இருக்கும்போது அதையும் நான் போய் சந்திப்பேன், அது என்னான்னு தான் நான் போய் பார்ப்பேன்னு சொல்லி இன்னும் அந்த மேகங்களுக்கு மேலாக போய் உயர அவ்வளோ சூழ்நிலையும் போய் பார்க்கக்கூடிய தைரியம் அந்த கழுகுக்கு இருக்குது. பயம் அறியாத ஒரு துணிச்சலான ஒரு காரியம் அதுகிட்ட இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் வாழக்கூடியது கழுகு. 40 வருஷம் ஆன பிறகு அதனுடைய பலன் குறுகிறது, இந்த நகமெல்லாம் வளர்ந்து அந்த அலகெல்லாம் வளைந்து கொள்ளும். வழக்கம் போல் அதால் வேலை செய்ய முடியாது. அப்போ முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளால் வாழ முடியாது, நம்ம எங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்து இறந்துருவோம், எங்கன்னா போய் அப்படியே உட்காந்து அப்படியே இறந்து போயிடலாம், இனிமேட்டு நம்மளால் இறையை கவ முடியாது, எதுக்கிடையும் எந்த உயிரினங்களோடு நம்மளால் போராட முடியாதுன்னு சொல்லி அது அப்படியே முடங்காது பாருங்க. அது ஒரு உயரமான பாறை மேலே போய் உட்காந்து கிட்டத்தட்ட 150 நாள் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்குமா பாருங்க. அந்த அழகுல குத்தி குத்தி அதோடைய ரெக்கையெல்லாம் தேய்ச்சி எடுத்து அந்த பாறையில் போட்டு அதை அழகை அப்படியே இடிச்சு அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த அழகெல்லாம் உடச்சி எடுக்குமா பாருங்க. காலில் இருக்கிற நகத்தெல்லாம் தேய்ச்சி உடச்சி எடுக்கும். பயங்கரமான வலி இருக்கும், வேதனை இருக்கும், அதெல்லாம் தாங்கிட்டு செய்யுமா பாருங்க. அது ரெக்கையெல்லாம் ஃபுல்லாக பிச்சு எடுத்துரும், வெறும் உடம்போடு அப்படியே சொல்கிறேன் பாருங்க, உரிச்ச கோழின்ற மாதிரி அந்த மாதிரி நிலமையில் அது உட்காந்துருக்குமா பாருங்க. 150 நாள் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ரெக்கை முளைக்க ஆரம்பிக்குது. திரும்ப அந்த அழகாய் புது அழகு முளைக்க வருது. அந்த நகங்கள்லாம் மாறுகிறது. இப்போ ஒரு புது பலன் வருகிறது. திரும்ப 150 நாள் பொறுத்து அது முழு பலத்தோடு கூட வழக்கம் போல பறந்து தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்குது. அது ஒரு 30 வருஷம் வாழும். இப்படி 70 வருஷம் தன்னுடைய வாழ்நாளை ஒரு வித்தியாசமான முறையில் முழு தைரியத்தோடு தனக்கு வருகிற பிரச்சனைகளாம் சவாலோடு கூட தனக்கு வருகிற வேதனைகள் எல்லாம் பார்த்து சோர்ந்து போய் செத்துறணுன்ற எண்ணங்கள்லாம் வராமல் அதையும் சகித்து அந்த வழியெல்லாம் தாங்கி சாதித்து இந்த பூமியில் வாழக்கூடிய தன்மையை கர்த்தர் அந்த கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல கழுகை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து மேலே எழும்புவாய். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை உங்களுக்குள்ள வைக்கணும் பாருங்க. நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள், இரத்தத்தினால என்னை கர்த்தர் கழுவிருக்கிறார், நான் முற்றிலும் வித்தியாசமானவன், எதற்கு பயப்படாதவன்,
அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. என் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் எதுவும் என்னை போட்டு அழுத்த முடியாது. எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெளியே வருகிற ஒரு வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிற நான், அவரை சார்ந்திருக்கிற நான் ஒரு நாளும் பொல்லாத பள்ளத்துக்குள்ளவோ பொல்லாத சத்துரு ஆளுகைக்குள்ளவோ நான் இருக்கவே முடியவே முடியாது. எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அதை தாண்டி நான் வெளியே வருவேன். மரணத்தின் எண்ணங்களை தாண்டி வெளியே வருவேன். சோர்வுகளை தாண்டி வெளியே எழும்புவேன். பிரச்சனைகளை தாண்டி வெளியே மேலே எழும்புவேன். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் அது என்னை சேதப்படுத்த முடியாது. என கர்த்தர் என் ஜீவனின் பலனா இருக்கிறார். நீ விசுவாசிக்கணும், கர்த்தர் என் ஜீவனின் பலன். நான் யாருக்கு பயப்படுவேன்? ஒரு கழுகுக்கே தன்னுடைய பலத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய அழகு மேல் நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய நகங்கள் மேல் நம்பிக்கை இருக்கும் சொல்ல முடியும் என்றால், அழியாத வார்த்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உனக்காக ஜீவனை கொடுத்து ஜீவாதிபதி ஆகிய அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நீ எந்த காரியங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், எழும்புவார்கள். இன்னும் கொஞ்சம் அதில் விளக்கி நான் உங்கள்கிட்ட பேச வரேன் பாருங்க. கடவுளுக்கு காத்திருக்கிற அனுபவம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் பாருங்க. ஒரு ஊழியக்கார் சொல்லும் போது சொன்னார், அவருக்கு கீழே விழுந்து இந்த எலும்பு வந்து, இந்த கை எலும்பு வந்து எக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த எலும்பு உடஞ்சி வித்தியாசமான முறையில் போயிருக்கு. அதை கட்டுறதுக்காக போய் கட்டினாங்க பாருங்க. அதை கட்டின பிறகு வலி அதிகமாகிருச்சு. என்னடா வலி அதிகமாக இருக்குது கட்டின பிறகுன்னு சொல்லி போய் பார்த்தா, இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போதோ இவங்க ஒரே லெவலாக வச்சு கட்டலை, திரும்ப அதே மாதிரி தான் இருக்குது. பெருக்கல் குறி மாதிரி வச்சு கட்டின மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது வேறு வழி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன். இந்த நேரத்தில் ஒரு 10 நாள் ஜெப கூட்டம் வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு, அந்த வலியை தாங்கிறதுக்கு மாத்திரையை போட்டுக்கிட்டு, அந்த கை, அந்த உடஞ்ச கையை காட்டாத அளவுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டுட்டு 10 நாள் போய் அந்த ஜெபத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த 10 நாளும் அந்த வலியை தாங்கிறதுக்கு மாத்திரை அங்கே தான் உட்காந்துட்ருக்கிறாரு. அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைகளை சொல்கிறாங்க. ஆண்டவரும் கூட இருக்கிறார், சுகமாக்குறார், அற்புதம் செய்கிறார், இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பேச 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 அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. அந்த 10 நாள் முடிஞ்ச பிறகு கையை பார்த்தா கை நல்ல நார்மலுக்கு வந்துருச்சு. இவருக்கு அதை நம்பவே முடியல. நம்ம இதை முடிச்சுட்டு போய் தானே நம்ம ஆப்ரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணோம், இது எப்படி ஆச்சு? சரி இது உண்மையா இல்லையா, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுக்கிறார் பாருங்க. எடுத்து பார்த்தா கையில் வந்து அந்த உடஞ்சதுக்கு எந்த அடையாளமே கிடையாது. உடஞ்சதுக்கு எந்த அடையாளமே இல்லை, நார்மலாக இருக்கு. தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியத்துக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு மனுஷன் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் உடைந்து போன எலும்பு மாத்திரம் இல்லை, உடைந்து போன வாழ்க்கை, உடைந்து போன எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் சரிப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஜெபம் அவசியம். வாழ்க்கையில் வேத சத்தியத்தை கேட்கறது அவசியம், கர்த்தரை சார்ந்து இருக்கிறது அவசியம். நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கையை உயர்த்தி ஜெபிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? முட்டி போட்டு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் இந்த உலகத்தில் யாரையுமே சார்ந்து கொண்டு இல்லை ஆண்டவரே, யாரையுமே நம்பி இல்லை, யாருமே எனக்கு கிடையாது, நம்ப தகுந்தவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய திறமையை நான் நம்பலை, என்னுடைய படிப்பை நான் நம்பலை, என்னுடைய வருமானத்தை நம்பலை, எனக்கு இருக்கிற உறவினர்களை நம்பலை, எனக்கு இருக்கிற செல்வாக்கை நம்பலை, நான் என்னையே நம்பலை, என்னை சுற்றி இருக்கிறவங்களை நம்பலை, நான் முழுக்க முழுக்க உண்மைதான் நம்பியிருக்கிறேன் என்பதை அது அடையாளப்படுத்தி காட்டுகிறது. நீ உண்மையாகவே முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி நீ செய்யும் பொழுது அதை தான் நீ வெளிப்படுத்துகிறாய்.
அதை செய்யும் பொழுது எப்போ ஒரு மனுஷன் எதையுமே சார்ந்து கொள்ளாம தன்னை மாத்திரம் சார்ந்து கொள்றானோ அவனை கர்த்தர் பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்றுகிறார். அவனை மேலே எழுப்புகிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அது சத்தியம் பண்ணி சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே. அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நன்றாய் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனை காட்டிலும் இந்த உலகத்தில் வேற ஒரு வல்லமையான தெய்வமோ பெரிய தெய்வமோ உயிருள்ள தெய்வமோ உண்மையான தெய்வமோ நம்முடைய தேவனை தவிர யாருமே இல்லை. அதனால தான் தம்மேலே ஆணையிட்டு அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒன்று இல்லாத நேரத்தில் வாக்கு கொடுக்கிறார். பலவீனமான நேரத்தில், கர்ப்பம் செத்து போன நேரத்தில் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை இல்லாத நேரத்தில் வாக்கு கொடுக்கிறார். இனிமேட்டு ஒண்ணுமே நடப்பதற்கு அறிகுறிய அடையாளமா இல்லாத நேரத்தில் வாக்கு கொடுக்கிறார். இப்போ ஒண்ணு இல்லாத சூழ்நிலை இருக்கிற, பலவீனமா இருக்கலாம், நீ நெருக்கத்தில் இருக்கலாம், நஷ்டத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், உன்னை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு காத்திருக்கிற நீ கழுகுகளை போல பலனடைந்து மேலே எழும்புவாய். பிரச்சனைகளை விட்டு, சூழ்நிலை விட்டு, நெருக்கங்களை விட்டு மேலே எழும்புவாய். எல்லாவற்றையும் நீ ஜெயிப்பாய். அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தின் மேல மாத்திரம் தன்னுடைய இருதயத்தை அவன் கவனப்படுத்தினான். வாழ்க்கையில் நீ என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் நல்லா கவனிங்க. எவ்வளோ பெரிய தேவையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லாம என்ற வறட்சிக்குள்ள நீ மூழ்கி இருந்தாலும் சரி, உன் கூட இருக்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தை மேலே எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சாதாரணமாக கருவாட்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு சகோதரன், என்ன வியாபாரம்? கருவாடு. கருவாட்டு வியாபாரத்தை ஸ்டாப் பண்ணிட்டு 10 நாள் ஜபத்துக்கு போனார். 10 நாள் போய் உட்காந்து ஜபத்தை அட்டன் பண்ணார். அட்டன் பண்ணிட்டு வந்தது, இப்போ இவருக்கு என்ன ஐடியா வரணும்? கருவாட்டு வியாபாரம் பண்ணோம், இப்போ கருவாட்டுக்கே ஓனராக மாறணும். அப்படி தானே என்ன வரணும்? இந்த ஆள் 10 நாள் போயிட்டு வந்து கருவாட்டு வியாபாரமும் செய்யலை, வேற எந்த வேலைக்கும் போல, பைபிளை திறந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டார். எத்தனை மணி நேரம்? நம்ம யார் அந்த மாதிரி ஒரு நேரமாவது நம்ம வாழ்க்கையில் படிச்சிருக்கிறோமா? 8 மணி நேரம் பைபிள் ஒரு நாளைக்கு. வீட்டில் இருந்து ஃபோன் வருது, உங்ககிட்ட தான் நான் 10 நாள் கூட்டத்துக்கு அனுப்பணும், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரை கெடுத்து வச்சிட்டிங்களே. நல்லாதான வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். ஃபோன் வந்துருச்சு, என்னான்னு? கருவாடு விற்று வேற இப்படி உட்கார வச்சிட்டிங்களே, நியாயமா? அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு புக்ஸ்லாம் எழுதுறதுனால புக்கை கொடுத்து இதை விற்று கொடு, மாதம் ஒரு 500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி, அந்த டைமில் அது ஒரு பெரிய காசு தான் அந்த நேரத்தில். ஆனால் இந்த ஜபத்தை பைபிள் படிக்கிறத விடலை பாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பஸ்ஸில் போய் ஏறி உக்காந்தா இருக்கிற பேயெல்லாம் ஆடுது. யாரை பார்த்து சொல்லுங்க? கருவாடு. சொல்லுங்க, கருவாடு. கருவாடு வித்த ஆளை பார்த்து யார் ஆடுறது? பேய் ஆடு. அவ்வளோதான் பாருங்க, ஆட்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் கூப்பிட்டாராம், எங்கே வந்து சர்ச்சை திறந்து கொடுங்கன்னு. இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் போகிற வழியில் பார்த்தா ஒரு பெரிய காரை வாங்கி வச்சு ஜோம் பண்ண சொல்கிறாராம். இப்போ நேரமே இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் போகிறேன், வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன்றாராம். எங்கேருந்துங்க வந்தது இதெல்லாம்?
கருவாட்டுக்காரிக்கு கருவாடை விற்கிறத தவிர வேறு எதுனா தெரியுமா? எப்படி வந்தது இதெல்லாம்? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, வாக்கு தத்தத்தை நம்பும் பொழுது, வசனத்தை நம்பும் பொழுது, சூழ்நிலையெல்லாம் பார்க்காம கடவுள் வார்த்தை நிச்சயம் அதை நான் நம்புகிறேன், என்னை கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார்னு ஒரு ஆள் விசுவாசிக்கும் பொழுது தான் அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. நமக்கு அதை யோசிக்க மாட்டோம் பாருங்க. பைபிளை திறக்கணுன்னாலே கஷ்டம், ஜெபம் பண்ணணுன்னாலே கஷ்டம். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க சொல்றியா, ரைட். செல்ஃபோன் நோண்ட சொல்றியா, ஓகே. முட்டி போடுறதுக்கு கஷ்டம் பாருங்க. இப்போ இருக்கிற பசங்களாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதில்ல. நான் எந்த சூழ்நிலையும் இல்லை ஆபிரகாமுக்கு, ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேலே பொறுமையாய் காத்திருந்தான். இல்லை, என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், என் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், நான் அதன் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று உறுதியாக இருந்ததுனால கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார், உயர்த்தினார், அவருடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலையை மாற்றினார். சொன்ன மாதிரியே கர்த்தர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ தேவன் கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தின் மேலே நம்பிக்கையோடு இரு. இல்லை இல்லை எல்லாம் மூழ்கி போச்சு பாஸ்டர், இனிமேட்டா நடக்கும். ஆமாம், இனிமேட்டு தான் நடக்கவே போகுது. எல்லாமே பிரச்சனையா இருக்குது. இப்போ போய் நடக்குமா? ஆமாம், இப்போதான் நடக்க போகுது. ஏன் எப்படி நடக்க போகுது எனக்கு தெரியாது. பின்ன எப்படி சொல்ற? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் புரியுது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுது, என் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லுது, எனக்கு பதில் தருவார் என்று சொல்லப்படுகிறது, என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, பஞ்ச காலத்தில் என்னை போஷிப்பார்னு சொல்லியிருக்கிறாரு, வறட்சியான காலத்தில் என்னை தாகத்தோடு விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை கையாந்த விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா என் ஆண்டவர் என்னை குடும்பத்தை என்னையும் காப்பாற்றுவார். அவர் வாக்கு தத்தத்தின் மேலே உறுதியான நம்பிக்கை. 25 வருஷமாக காத்திருக்கிறான் பாருங்க. 25 வருஷமாக வெயிட் பண்ணுறான். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? 2-3 வாரத்திலே அற்புதம் நடக்கலைன்னு புலம்புவாங்க ஆட்கள். 25 வருஷம் அதை மாற்றிக்கலாமே. நான் நினைக்கிறேன் இன்னும் 50 வருஷம் இருந்தாலும் நம்புவான்னு நினைக்கிறேன் நான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இன்னும் 25 வருஷம் தாண்டி இருந்தாலும், ஆண்டவர் சொன்னது எப்படி இருந்தாலும், என்ன காலகட்டங்கள் மாறினாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன நிலைமை வந்தாலும், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் என்பதிலே சந்தேகப்படாமல் இருந்தார் ஆபிரகாம். அதனால் சாதித்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் வெட்கப்பட முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறாள் ஏமாற முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறாள் சோர்ந்து போக மாட்டாங்க. காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக பலன் அடைவார்கள். அவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா, எழும்புவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நெருக்கத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சோதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து அதிலேயே சிக்கிக்கிட்டு ஐயோன்னு புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க, வேதனைப்பட்டு கதறிட்டு இருக்க மாட்டாங்க, யார் என்ன காப்பாற்றுவான்னு கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அதை விட்டு இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்பி தானே வர்றீங்க. இந்த ஆளை நம்பி வரக்கூடாது. இந்த கட்டடத்தை நம்பி வரக்கூடாது. நீ இந்த ஆளை நம்புறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த பாசுக்கிட்ட போகலாமா, இந்த பாசுக்கிட்ட போகலாமா, அந்த பாசு தலை மேலே கையை, எந்த பாசு உன் தலை மேலே கையை வச்சாலும் உன் மண்டை தான் சூடாகி 4 முடி கொட்டும். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? உனக்கு தேவை பாஸ்டர் இல்லை, உனக்கு தேவை வார்த்தை. உனக்கு தேவை என்னது? வார்த்தையை நீ நம்பினாதான். இவங்க கிராமத்தில் எந்த பாஸ்டர் தெரியுமா ஆட்களுக்கு பிடிக்கும்? நான் சொல்லட்டுங்களா? வந்து வீட்டில் இந்த மாதிரி இருக்குதுமா, நான் பார்க்குறேன், என் கண்ணில் பார்க்குற பார், அங்கே வச்சுருக்குறாங்க, அதனால தான் இப்படி நீலாம் அழகழிக்கப்படுற, கவலைப்படாது, அதெல்லாம் சரியாயிரும், இப்படி சொல்லி பாருங்களேன். ஐயோ, இவ்வளோ நாள் எங்கள் பாஸ்டுகிறார், ஒரு நாள் வந்து இப்படி சொன்னாரா? அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? யார் கண்ணுக்கு? இந்த பாசு கண்ணுக்கு தெரிஞ்சா? இவர் கண்ணுக்கு தெரிஞ்சுப்பார், கரெக்டாக சொல்லிட்டாரு பார், அவர் வேஸ்ட்டு.
அந்த வேஸ்ட்டு இல்லைன்னு சொன்னால் நீ ஒஸ்ட்டாக போயிருப்ப. கவனிங்க, இப்படி தான் இன்றைக்கி மக்களை கவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உன் வீட்டில் மாந்திரிகம் இருக்கட்டும், உன் வீட்டில் எந்த பேயும் உள்ளே உட்காந்து வாசம் பண்ணட்டும், உனக்கு தேவை அது இருக்குது இது இருக்குன்னு தேவையில்லை. உனக்கு தேவை கடவுளுடைய வார்த்தை. இயேசு என் கூட இருக்கிறான்னு விசுவாசித்து நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உன் வீட்டை விட்டு அது வெளியே போகும். இன்றைக்கி வந்து பேண்ட்டெல்லாம் கழட்டிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு அண்ட்ராய்டோட பனியனோட போயிட்டு சூனி எடுக்கிறாங்க பாருங்க. பாஸ்டர் பண்ணுற வேலை. எங்கெங்க இதெல்லாம் பைபிளில் இருக்குது? என்ன போய் எடுத்துருவாங்க இவங்க? இவங்களே போட்டுட்டு இவங்களே எடுத்து காட்ட வேண்டியதான். பாரு இருக்கு பாரு. இன்றைக்கும் மக்கள் இந்த மந்திரத்தை ஏமாந்து நம்பி இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே எங்கே போனாலே ரசிக்கப்படாதுக்கு முன்னால் இந்த மந்திரவாதிகிட்ட போய் வந்தாலுங்க. இப்போ 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 எந்த யாரை மந்திரவாதியாக பார்க்குறாங்க? பாஸ்டர் மந்திரவாதியாக பார்க்குறாங்க. அதனால் என்ன நினைக்கிறாங்க? ஏதாவது சொல்லுவாரா, ஏதாவது கொடுப்பாரா, ஏதாவது தலையிலிருந்து எடுப்பாரா? கத்தி வச்சா முடி எடுத்து கொடுக்கணும், உச்சி முடி அறுத்து கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி கவனிக்கிறீங்களா? உன் கண்ணை அதன் மேல் வை. அது தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தையை நீ நம்பும் பொழுது, அவர் எனக்கு செய்வார் என்று நீ உறுதியாக இருக்கும் பொழுது, அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நீ கவனிக்கணும். நீ இருக்கிற இடத்துல உனக்கு முன்னால் சில நபர்கள் உனக்கு மேலே உயர்றதை வெற்றி பெறுவதெல்லாம் நீ பார்ப்ப. சங்கீதம் 37 7வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சங்கீதம் 37 7 9 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. உனக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்கிறானா, பேசட்டும். நானும் நிறைய முறை நோட் பண்ணியிருக்கிறேன். விரோதமாக பேசுகிற ஆளுங்க நாளுக்கு நாள் கீழேயே போயிட்டு இருப்பாங்க பாருங்க. நம்ம கரெக்டாக நேர்மையாக இருந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தோன்னா, கர்த்தர் இருக்கிறார் பார்த்துக்குவார் நம்ம வாழ்ந்தா, நமக்கு விரோதமாக பேசுகிற ஆள் மேலே வர மாட்டான். ஒரு வேளை மேலே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கவனிங்க 9வது வசனம், அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீதான் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். இதெல்லாம் விசுவாசிக்கணும். நீங்கள் எரிச்சல் படாத. உனக்கு விரோதமாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா, உன்னை கெடுக்கணும், உன்னை அழிக்கணும், நீ இல்லாமையே போகணும்லாம் நினைக்கிறாங்களா, பரவாயில்ல, அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். அவங்க மேலே நீ எரிச்சல் பட்டுக்கிட்டு வாக்குவாதம்லாம் பண்ணிக்கிட்டு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காத. ஒன்றை மட்டும் செய். எனக்கு பண்ணுறதை எங்கள் அப்பா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு விரோதமாக இவங்க பண்ணுறதெல்லாம் என் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக எனக்கு என்ன பண்ணுவார், எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பார். எங்கள் அப்பா எனக்கு நிச்சயமாக எனக்கு அவர் நன்மை செய்யாமல் இருக்க போகிறதில்ல. அவரை விசுவாசிக்கிற எனக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். இந்த தீமை என்னை அணுகாமல் என்னை காப்பார், என்னை வழி நடத்துவார். நான் இன்னும் இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலை, இந்த மாதிரி வருத்தமான நேரத்தில் இன்னும் நான் கர்த்தரை சார்ந்து கொள்கிறேன். இன்னும் அப்பா எனக்கு போராட்டமாக இருக்குது, இப்போ நான் இன்னும் சார்ந்து கொள்கிறேன்ப்பா. அவங்கள என்னை அழிக்க பார்க்குறாங்க, இன்னும் நான் உன்னை சார்ந்து கொள்கிறேன் தெய்வமே. என் வீட்டிலேயே எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க தகப்பனே, ஆனாலும் இன்னும் நான் உண்மை தான் சார்ந்திருக்கிறேன்ப்பா. எவ்வளவு அவரை பிடிச்சு கொள்றீங்களோ, எவ்வளவு அவரை அணைச்சி கொள்றீங்களோ, எவ்வளவு அவர் மேலே நீங்கள் சாய்ந்து கொள்கிறீர்களோ, எவ்வளவு அவருக்கு எல்லா இடங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சகல சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி உங்களை உயர்த்துவார்.
கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் நடந்தது மொர்தெகாய் வாழ்க்கையில். மொர்தெகாய் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? எஸ்தர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் மேல் மேலும் பெரியவனானான். அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் வாழ்ந்தவன் இவன். இவனுக்கு விரோதமாக ஆமான் எழும்பினான். ஆமான் உயர்ந்த பதவியில் இருக்கிறான், இவனும் அரண்மனை வாயிலில் இருக்கிறவன். இந்த ஆமானை இவன் நமஸ்கரியாமல் போனதுனால எல்லா காவலர்களும் என்னை வணங்குறாங்க. ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்னை வணங்கவில்லையே. இவனை மாத்திரம் கொள்ளுவது நமக்கு லேசான காரியம். இவனுடைய சொந்த பந்தம்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினச்சிட்டு அவன் ராஜா கிட்ட போயிட்டு, ஒரு அகோரமான ஆட்கள் இருக்கிறாங்க, மோசமான ஆட்கள், அவங்க உங்கள் வார்த்தையின்படி எதுவுமே செய்யறதில்லை, எதிர்த்து செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்கள அப்படியே விட்டால் நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி ராஜாவிட்ட முறைப்படி அவன் என்ன பண்ணுறான்? சட்டத்தை, அதாவது கையெழுத்து வாங்கிட்டு வரான். எதுக்கு? இந்த எல்லா யூதர்களை, மொர்தெகாய் அவனுடைய சொந்த பந்து, அவனுடைய இனத்தை எல்லாம் எல்லா தேசத்தில் பறையுருட்களை சாகடிக்க வேண்டும் என்று அவன் ட்ரை பண்ணுறான் பாருங்க. இதை தெரிஞ்ச மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்கிறாங்க. எஸ்தர் 3 நாள் ஜெபம், தோழிகளோடு சேர்ந்து, தாதிமார்களோடு சேர்ந்து, அதாவது பணிவிடை பெண்களோடு சேர்ந்து இவர் 3 நாள் ஜெபம். யார் எதுவுமே செய்யலை பாருங்க. கர்த்தர் காரியத்தை அப்படியே மாற்றி போட்டார். இவன் என்ன தெரியுமா பண்ணா? எல்லாரையும் சாவடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த ஆமானுடைய வேலை, ஒரு 50 மரம் உயரத்தில் தூக்கு மரத்தை செய்து அதில் இவனை தொங்க விட்டுறணும் மொர்தெகாயை. கடைசியில் அப்படியே காரியம் மாறிடுச்சு பாருங்க. இவனுக்கு உயர் வந்துருச்சு. யாருக்கு? மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான், ஆமான் தாழ்த்தப்பட்டான். அவனை அது எந்த மரத்தை செய்தானோ அவனுக்கு அந்த சிலுவை, அந்த மரத்தில் தூக்கு மரம், அதாவது அவனை தூக்கு போட்டு சாவடிச்சாங்க பாருங்க. காப்பாற்றப்பட்டான் மொர்தெகாய், உயர்த்தப்பட்டான் மொர்தெகாய், தாழ்த்தப்பட்டு ஒன்றுமில்லாமல் போனான். ஏன்னா இவன் தன்னுடைய அதிகாரத்தை அந்தஸ்தியை வைத்து மிரட்டிட்டு இருந்தான். ஆனால் அவனை பார்த்து இவன் எரிச்சல் அடையலை. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அழிக்க நினைத்தவன் அழிந்து போனான். ஆனால் மொர்தெகாயோ அவன் நாளாக அந்த தேசத்திலே உயர்த்தப்பட்டான். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். பொறுமையாய் நீ காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். ஒரு நாள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க, ஒரு நாள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. அடுத்தது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாமுவேல் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை பார்த்து சொல்கிறாரு, நீ எங்கே போயிருக்க சொல்கிறாரு. அதில் ஒரு வார்த்தை இருக்கும் பாரு, அந்த ஊர் பேர் என்னது எடுத்தீங்களா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்போ தான் சொல்கிறேன் நான் வசனத்தை. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த ஊர் பேர் என்னது? கில்காலில் போய் இருப்பான். நான் சர்வாங்க பலி சமாதான பலி செலுத்திட்ட பிறகு நான் என்ன உனக்கு ஐடியா கொடுக்குறேனோ அப்போ நீ அந்த மாதிரி செய்யன்னு சொல்கிறார். 7 நாள் காத்துரு, வெயிட் பண்ணுன்றார். இவனும் வெயிட் பண்ணுறான். ஆனால் அந்த நாட்களில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வராங்க. எதிரி நாடு, எதிரியாக இருந்தவன் அன்றைக்கு சாதாரணமாக வரலாமே. 30,000 ரதங்கள் எங்கே இருக்குது இதெல்லாம்? அதே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் பார்க்க முடியும். 5வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். ஒன்று சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணல் அளவில் ஜனங்கள். கடற்கரை மணல் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து
இஸ்ரவேல் ஜனங்களை தாக்க வருகிறார்கள். அப்பொழுது ராஜாவாக இருக்கிறவன் சவுல். இவங்க வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவன் பயந்து என்ன பண்ணுறான், மலைக்கு ஓடுறான், புதரில் போய் ஒளிஞ்சிக்கிறான், முள் தோப்பில் போய் ஒளிஞ்சிக்கிறான், சுடுகாட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறான், பாறை மேலே போய் ஒளிஞ்சிக்கிறான், ஊரை விட்டு வெளியே ஓடுறான். அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் ஆட்கள் தான் கூட இருக்கிறாங்க. அந்த ஆட்களும் சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, கடவுள்கிட்ட இன்னும் விண்ணப்பம் பண்ணலையே, எதிரி வேற வந்துட்டானே, 7 நாள் பொறுத்து வரேன்னு சொன்னாரே, 7வது நாளில் வரனாரே, வரலையே. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான், இவனே என்ன பண்ணிட்டான்னா செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறான். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். ஆண்டவர் இவனுக்கு பலி செலுத்துகிற வேலையை கொடுக்கல. இவனுக்கு என்ன வேலை, யுத்தம் பண்ண வேண்டும், ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், ஜனங்களை சரியான முறையில் வழி நடத்தணும், அவ்வளோதான். இந்த ஆசாரியன் வேலை, பலி செலுத்துகிற வேலை ஆசாரியனுடைய வேலை, அது இவன் செய்யக்கூடாது. நன்றாக கவனிங்க. சபையில் உங்களுக்கு ஊழியக்காரர் ஒன்று சொன்னார்னா அது மேலே தான் உங்கள் கவனம் இருக்கணும். நான் அப்படி செய்ய மாட்டேன், இப்படி தான் செய்வேன், நீங்களாக ஒன்று செய்யக்கூடாது, நீங்களாக ஒன்று மாற்றி பண்ணக்கூடாது. இங்கே சொன்னதை விட்டுட்டு நீங்கள் வீட்டில் ஒன்று பண்ணிங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல நீங்கள் செய்கிற காரியத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களுக்கு என்ன 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 வேலைகள் சபையில் கொடுக்கப்படுகிறதோ அதில் உண்மையாக இருந்து நீங்கள் செய்ய பழகுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்கு தெரியாதா, எனக்கு பைபிள் தெரியாதா, எனக்கு ஜெபம் தெரியாதா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த நிலைமையில் நீங்கள் செய்யக்கூடாது. உனக்கு சபை என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபிக்கிற வேலை, ஆட்களை கூட்டிகிட்டு வர வேலை, அங்கே கொடுக்குற காரியங்களை ஒழுங்காக செய்கிறது, பொறுப்புகளில் உண்மையாக இருக்கிறது. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு வேறு எதுனா கதை பேசிக்கிட்டு அங்கே போகிறதா இங்கே போகிறதான்னு ஏதாவது யோசனை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், சொன்ன வேலையை கரெக்டாக சொன்னி. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், அவசரப்பட்டுட்டான். ஏன் அவசரப்பட்டான்? 7வது நாள் யார் வந்திருக்கணும் சொல்லுங்கள், யார் வந்திருக்கணும்? அடே அப்பா, ஏழாவது நாள் யார் வரேன்னு சொன்னதுங்க? யாருன்னா வரட்டும், என்ன சீக்கிரம் அனுப்புன்றீங்களா? சாமுவேல் வரேன்னு சொன்னார். யாருக்கிட்ட சொல்லுங்க, யாருக்கிட்ட? சவுல் ராஜா கிட்ட. ஆனால் வரல. வராதனால இவன் என்ன நினச்சிட்டான், இனிமேட்டு நம்ம சும்மா இருந்தால் லாக்கிப்படாது, எதிரி வந்துட்டாங்க, பலி செலுத்தி ஆகணும், விண்ணப்பம் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறான். ஆனால் இவன் விண்ணப்பம், அவன் பலி செலுத்தாத யுத்தத்துக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் அவன் பண்ண தப்பு என்ன, ஆசாரிய வேலையை இவன் வாங்கி இவனை எடுத்து செஞ்சுட்டான் பாருங்க. அதனால் என்ன தெரியுமா நடந்தது? சாமுவேல் வந்து கேட்குறான், உன்னை யார் பலி செலுத்த சொன்னது, உனக்கு அந்த வேலை கொடுக்கலையே அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, ஜனங்கள்லாம் சிதறி போயிட்டாங்க, விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறேன், எதிரி வேற வந்துட்டான், திரளான மக்கள் வராங்கள அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சொல்கிறான், இந்த ராஜ்யம் உன்னை விட்டு போயிடும்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. கரெக்டாக சொல்லுவார். அங்கே 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க, உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். அது யாரு? தாவீது. தாவீது கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, அவன் எவ்வளோ அவனுக்கு திறமை இருந்தாலும் அவன் சொல்கிறான். நம்ம வாசித்தம் பாருங்க, சங்கீதம் 18 நீங்கள் வாசித்திருப்பீங்க. என்ன சொல்லியிருக்கு முதல் வசனத்தில்? என் பலனாகிய கர்த்தாவே. கர்த்தரையே சார்ந்து கொண்டான், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் பாருங்க. அதனால் கர்த்தர் அவனை கைவிடலை. ஆடு மேய்க்கிறவனாக இருந்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, கழுக உங்களுக்கு முன்னால் ஒரு சவாலாக வச்சுருக்கிறேன். எனக்கு வந்த பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது, நான் செத்தா நலமாக இருக்கும், வாயில் வரக்கூடாது. அது நடந்துருமோ இது நடந்து பயப்படாத, அஞ்சா நெஞ்சமாக இருங்க.
கர்த்தர் கூட இருக்கிறார்னு விசுவாசிங்க. என்னாலையும் சாதிக்க முடியும்னு நினைங்க. ஒன்றை மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கடைசி அந்த 40 வருஷத்தில் அந்த அழகெல்லாம் வளைந்து நெகெல்லாம் வளைந்து கிடக்கிற அந்த கழுகு, ஐயோ இனிமேட்டு நமக்கு பலனே இல்லை, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று அது மேலே மலையிலிருந்து கீழே விழுந்து செத்தும் போகலாம், இல்லை உக்காந்து இருட்டிலே நம்ம இறந்து போயிடுவோன்னு சொல்லி அங்கே கிடக்கலாம். ஆனால் அது ரெண்டுக்கும் அது இடம் கொடுக்கல பாருங்க. இப்பவும் என்னால் எழும முடின்னு ஒரு நம்பிக்கை, இப்பவும் என்னால் பறக்க முடின்னு ஒரு அதுக்குள்ளே ஒரு உத்வேகம் இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுச்சு, அந்த மூக்கை தன்னுடைய வழியெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த கற்பாறையில் தேய்ச்சி அதை உடைக்குது. அந்த நகத்தெல்லாம் தேய்ச்சி உடைச்சி அந்த ரெக்கையெல்லாம் பிச்சு எடுக்குது பாருங்க. வலி வேதனை, அந்த வேதனையை சகிக்குது, வலியை சகிக்குது, பொறுத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உணவு சாப்பிட்ற அந்த பறவை 150 நாள் சும்மா கிடக்குது, பொறுமையாக இருக்குது, அவசரப்படலை. ரெக்கை ஒரே நேரத்தில் முளைக்குமா, நகம் ஒரே நேரத்தில் முளைக்குமா, அழகு ஒரே நேரத்தில் முளைக்குமா? வெயிட் பண்ணுது, முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுது, அவசரப்படலை. ஐயோ இது 100 நாள் ஆச்சு ஒன்றுமே நடக்கலையே, நம்ம இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி சந்தேகப்படலை. அதுக்கு ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துட்டு இருக்குது. இல்லை, நான் திரும்ப எழும்புவேன், திரும்ப பறப்பேன், திரும்ப பலத்தோடு எழும்புவேன், அது ஒரு நம்பிக்கையோடு இருக்குது பாருங்க. அது இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முடிக்கிறேன். நான் நீ எழும்பக்கூடாதபடிக்கு, நீ கர்த்தருக்காக பிரகாசிக்க கூடாதபடிக்கு, உன் வாழ்க்கையில் உன்னை முடக்கி போட்டிருக்கிற அழுகு எது, நகம் எது, நீ உதறி தள்ள வேண்டிய ரெக்கைகள் எது, பிடுங்கி எறிய வேண்டிய ரெக்கைகள் எது? யோசிங்க, நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவன் வந்தாலே அவன் விடுதலையோடு இருக்கணும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? என்ன கவனிங்க ஐயா, கவனிங்க, என்ன பாருங்க, எப்படி இருக்கணும்? விடுதலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஆவியில், அவன் ஆத்துமால, அவன் சரீரத்தில் அவன் விடுதலையோடு நடப்பான் பாருங்க. முகத்தில் சிரிப்பு இருப்பான், ஆக்டிவாக இருப்பான் பாருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பான் பாருங்க. அவன் தான் கர்த்தருக்குள்ள முழுமையான விடுதலை அனுபவிக்கிறதுக்கு அடையாளம். ஆனால் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷமாக இருக்கிறீங்க, இன்னும் உன்னுடைய அந்த அவிசுவாசம், அந்த அழுகை, அந்த புலம்பல், அந்த குறை சொல்கிறது, அந்த வேதனைப்படுறது, இதெல்லாம் உன்னை விட்டு வெளியே போல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 10 நாள் போய் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தான், கருவாடு விற்கிறவன், இன்னைக்கு தேசத்தையே அசைக்கிற ஒரு ஆளாக மாற்றிட்டான். அவன் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கிறான், உற்சாகமாக இருக்கிறான். எத்தனை வருஷமாக சபையில் வந்து உட்காந்துருக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிக்கணும். ஒரு கிணறு, நல்ல ஆழமான ஒரு கிணறு எடுத்துருக்கிறீங்க, தண்ணீர் நல்லா பிச்சுக்கிட்டு வருது எல்லா பக்கத்தில் இருந்து. ஒரு 4-5 வருஷமான பிறகு அந்த கிணறுல தண்ணீர் வருகிற அந்த வேகம் குறையுது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவீங்க நீங்கள்? சொல்லுங்க. தூர் வாரணும்னு சொல்கிறீங்க, கரெக்டாக இல்லையா? அந்த தூர் வாரின பிறகு அந்த கிணறுல தண்ணீர் எப்படி திரும்ப வருது? பழைய நிலைமைக்கு ரொம்ப வேகமாக வருது, வேகமாக நிரம்புது. அந்த தண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வருது, அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் அந்த தண்ணீர், களங்கள் இல்லாமல். அப்போது உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவு இல்லை, உற்சாகம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு தைரியம் இல்லை. ஏன்னா உனக்குள்ள சில பகுதிகள் விடுதலை ஆகாமல் இருக்குது. சிலதெல்லாம் மாறலை, சிலதெல்லாம் கடவுளுக்கு நீ விட்டு கொடுக்கல. அதை நீ எடுக்கணும், தூர் வாரணும். உன் வாழ்க்கையில் சிலதெல்லாம் தூர் வாரணும். எப்படி அந்த வளைந்து போன அழகையெல்லாம் அது உடைச்சி எரியறதுக்கு ரெடியாகி அது துணிச்சலாக செய்ததோ, அதுபோல் உன் வாழ்க்கையில் என்னால் ஏன் ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல? என்ன சொல்கிறீங்க? என்னால் ஜெபம் பண்ண முடியல, என்னால் ஜெபத்துக்கு வர முடியல, என்னால் பைபிள் படிக்க முடியலை, ரொம்ப நேரம் பைபிள் படிக்க முடியலை, எனக்கு அதில் விருப்பம் வரலை, ஊழியத்துக்கு தொடர்ச்சியாக எனக்கு ஊழியத்தில் உற்சாகமாக இருக்க முடியல அப்படின்னா உனக்கு இப்போ என்ன தேவை? தூர் வாரணும். அது வாரினாதான் நீயே பார்க்கணும். என் வாழ்க்கையில்
ஏன் என்னால் எழும்ப முடியல? கழுகுகளைப் போல ரெக்கை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் வசனம் என்ன இருக்கு? களைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். இப்போ நீங்கள் களைப்பா இல்லாமையா இருக்கிறீங்க? சோர்வு இல்லாமையா இருக்கிறீங்க? உங்கள் ஆவியில் சோர்வு இருக்குது பாருங்க, களைப்பு இருக்குது பாருங்க. உங்களுக்கு புரியல, உங்கள் சரீர பிரச்சனையே பெருசாக வச்சுக்கிட்டு யோசிக்கிறதுனால உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியல. இதை நினச்சே அழுதுட்டு இருக்கிறீங்க. அது இல்லையா இது? நீ கர்த்தருக்காக உண்மையாக காத்திருந்தா உனக்கு எந்த வயசில் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நம்ம ஒழுக்கமாக இல்லாத போது தான் எல்லாமே தாமதமாகுது. கடவுளுக்காக வைராக்கியமாக நிற்கும் போதோ நான் எது யோசனை பண்ணலான்றவர், நீங்களே என்னை வழி நடத்துங்க, என்னை எப்படி வழி நடத்த விரும்புகிறீங்க? இப்படி யார் ஜெபம் பண்ணுறோம்? தேவ சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஏன் என்னால் விடுதலையாக ஜெபிக்க முடியல? ஏன் கர்த்தரை நான் விசுவாசிக்க முடியல? எனக்கு ஏன் இந்த சிந்தனைலாம் வருது? இப்படியே நான் வாழ்ந்திருந்தா நான் வாழ்க்கையில் கெட்டு போயிடுவேனே. உன்னை நீங்களே யோசிங்க. அப்படியே ஊர் உலகம் நடக்கிற மாதிரி நீங்கள் நடக்கூடாது. நீங்கள் வேற பறவைங்க. இந்த காக்கா கூட்டம், இந்த கிளி கூட்டம், இன்னைக்கு இருக்கிற இந்த உலக பறவையோடு இல்லைங்க. நீங்கள் வேற பறவை, நீங்கள் கழுகு, நீங்கள் உயரமாய் பறக்க இருக்கக்கூடியவர்கள், கண்மலையில் மேல் உட்காரக்கூடியவர்கள். அல்லேலூயா. எப்பவுமே தைரியத்தோடு வாழக்கூடியவர்கள். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எழும்பி வருகிறவர்கள் நீங்கள். ஏன்னா ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வைராக்கியம் வரட்டும் உனக்குள்ள. அழுத்தம் வருந்தான், ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு வருத்தம் வருந்தான், பாரம் வருந்தான், சோர்ந்துடக்கூடாது, எழும்பி நிற்கணும். அப்பதான் அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நான் சொல்கிறேன், என்னுடைய ஆண்டவர், நீ ஆராதிக்கிற உன் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் அள விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாருங்க. நம்ம தான் மாம்சத்தில் அழுதுட்டுருக்குறோம். எளிமை நெல்லு, கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டு, சோர்ந்துராத. உன்னை சோறு அடையிறதுக்காக கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வரல. உன்னை ஒரு ரெக்க முளைச்சா பறவை ஒரு இடத்துல இருக்க முடியுமா? அது பறக்க ஆரம்பிக்கும், அது உயர பறக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் உன்னை இங்கே வச்சிருக்கிறார், உன்னை உயர்த்த வச்சிருக்கிறார். ஆமான் வாழ்க்கை தாழ்த்தப்பட்டது, மொர்தெகாய் வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. விசுவாசித்தவன் சாதித்தான், ஆபிரகாம். கீழ்ப்படியாதவன் தான் அவசரப்பட்டவன் அவஸ்தைப்பட்டான். சாமுவேல் வார்த்தைக்கு ஏன் தாமதமாக வைத்தார் ஆண்டவர்? ஏன் தாமதமாக வர சொன்னார்? இவன் என்ன செய்கிறான்னு பார்த்தார் ஆண்டவர். கீழ்ப்படுகிறானா, உண்மையாக இருக்கிறானான்னு பார்த்தாரு. ஆனால் அவன் அவசரப்பட்டுட்டான் பாருங்க சவுல். வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகளுக்கு சோதனை வருந்தான், எண்ணங்கள் வருந்தான். உங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைக்கக்கூடாது. திருமணமானாலும் திருமணமாகாட்டி எண்ணங்கள் வரதான் செய்யும். ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, உன் சிந்தனையில் அவருக்கு ஒப்பு கொடுத்து, நீ முழு இருதயத்தோடு அவருக்குள்ள வைராக்கியமாக இருந்தா உன்னை கர்த்தர் தூக்கிட்டு போகிற உயரம் அது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க.